எபிசோட் 85. ஆர்ஜுன் என்னோட 3 வயசுக்கு சின்ன பையன். ஆனால் அவனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு மட்டும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சோகமாக சொல்ல, இதை கேட்டு சந்துரு, மச்சான் கவலையே படாதடா, உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சரிதான் அப்படின்னு ஏதோ ஒரு யோசனையில் சொன்ன விஜய், ஆமாம் இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, நான் எதுவும் சொல்லலையே, என்ன அர்ஜுன் நான் எதுவும் சொல்லலைல்ல அப்படின்னு அர்ஜுனை பார்த்து கேட்டான். அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, இல்லையே நம்ம எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரும் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. இல்லை, இவங்க 2 பேரும் ஏதோ கேம் விளையாடுறாங்க, கண்டிப்பாக இவன் ஏதோ சொன்னான், என்ன சொன்னா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். மச்சான் டேய், ஒரு மாதிரியாக இருக்குல்ல, நம்ம அர்ஜுன் கௌரி எல்லாம் இல்லாமல் நம்ம டீமே ஃபுல்ஃபில் ஆகாது, ஒரு மாதிரியாக இருக்குது, அவங்க வந்திருந்தா ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, அது என்னமோ உண்மைதான் மச்சான், ஆனால் என்ன பண்ணுறது, புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கும் டைம் வேணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. மறுபுறம், டேய் நீ தான் அழகாக கவிதை சொல்வல, நம்ம இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிதை சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கௌரி சொல்ல, ஆர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே அவளை பார்த்து, கண்கள் அளவில்லை, உதடுகள் பேசவில்லை, ஆனால் இதயம் மட்டும் அதிகமாக துடிக்கிறது உன்னை காணும்போது, நான் தேடாத தேடல் நீ, என்னை தேடி வந்த வரம் நீ அப்படின்னு சொல்ல, என்னடா கேட்ட உடனே யோசிக்காம அப்படியே அழகா கவிதை சொல்கிற, நீ வேற லெவல் தான் போ, உண்மையாகவே உனக்கு ஒரு மூளை இருக்க வாய்ப்பே இல்லை, 2 3 மூளை கூட இருக்கும், அவ்வளோ புத்திசாலியாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கவிதை சொல்லும்போது ஒரு டியூன் இருந்தது பார்த்தியா, பா செம்மடா, அந்த டியூன் ரொம்ப அழகாக இருந்தது, உண்மையாகவே இதை கேட்குறதுக்கு அப்படியே காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு நீ அழகாக சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஆர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே, தங்கள் பாராட்டுகளுக்கு நன்றி இளவரசியே அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கௌரி சிரிச்சா. ஓகே கௌரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எனக்கு வேறு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, கௌரியும் சரின்னு சொன்னான். மறுபுறம் அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு ரொம்பவே சோகமாக இருந்தா நிலா. அவள் அன்னைக்கு நடந்த அந்த இன்சிடெண்ட்டில் இருந்து வெளியில் வரவே இல்லை, யார்கிட்டையுமே சரியாகவே பேசலை, யார் கூடயும் விளையாடவும் போகலை, ரொம்ப லோன்லியாக தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அப்போ தான் ஆர்ஜுனும் கௌரியும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அப்போது ஆர்ஜுன் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி ரூமுக்குள்ளே போனான். கௌரி குழந்தைங்களுக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தா. அதை ஃப்ரீசரில் வைக்கலான்னு போயிட்டு ரூமுக்கு போகலான்னு பார்க்கும்போது அவள் நிலாவை பார்த்தா. அப்போ நிலா ரொம்ப சோகமாக இருந்தா. அப்போது, நிலா பாப்பா இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மற்ற பசங்க கூட வெளியில் விளையாட வேண்டியது தானே, என்ன ஆச்சு, போய் விளையாடு அப்படின்னு சொல்ல, நிலா ரொம்ப சோகமாக கௌரியை பார்த்துட்டா. அதுக்கப்புறமா மறுபடியும் அவள் அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு இருந்தா. இதை பார்த்த கௌரிக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலை. அவள் போய் ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து நிலா பக்கத்தில் போய் உட்கார்ந்தா, அவகிட்ட கொடுத்தா. ஆனால் அவள் ஒரு நிமிஷம் கௌரி அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் அவள் அம்மா ஃபோட்டோவை பார்க்க ஆரம்பித்தா. இதை பார்த்த கௌரி, எனக்கு புரியுது நிலா, நீ உங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுற, ஆனால் யோசிச்சு பாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போனது தான், நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுமா, என்னைக்கு இருந்தாலும் எல்லாருமே இந்த பூமியை விட்டு ஒரு நாள் போய் தான் ஆகணும், சொல்லப்போனால் இந்த பூமிக்கு நம்ம வெறும் கெஸ்ட்டு மட்டும்தான், நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுமா, அதுதான் உலக நீதியும் கூட, உங்கள் அம்மா கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டாங்க, அதுக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, இங்கே பாரு, நீ அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால போனவங்க திருப்பி வரப்போகிறதும் இல்லை, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, யாருக்காகவும் இந்த பூமி சுற்றுறது நிற்காது, எதுக்காகவும் நதிகள் ஓடுறது நிற்க போகிறது கிடையாது, அந்த மாதிரி தான் நம்மளும் யாருக்காகவும் நம்ம வாழ்க்கையை நிறுத்திடக்கூடாது, வாட் நெக்ஸ்ட்டுன்னு யோசிச்சுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும், இறந்துட்டாங்களேன்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை அதிலே நின்றுடும், ஆனால் உங்கள் அம்மா பெருமைப்படுற அளவுக்கு நீ வர வேண்டாமா, நீ இப்படியே இருந்தால் உங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்களா என்ன, ஐயையோ என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு அவங்க ஆத்மா சாந்தி அடையாது இல்லம்மா, இங்கே பாரு,
நீ இப்படி கவலைப்பட்டுட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பெருமைப்படுத்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். கவலைப்படாத, நம்ம இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம். உனக்கு அம்மா இல்லை, நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு கல்பனா அம்மாவும் ஒரு அம்மா தான், நானும் உனக்கு ஒரு அம்மா தான். உனக்கு அது போராதா? எப்போ நான் உனக்கு துணையாக இருப்பேன். அண்ணின்னு சொல்லிட்டு கொடுமைலாம் படுத்த மாட்டேன், சரியா? எப்போ நானும் உனக்கு அம்மா தான், சரியா? அப்படின்னு சொல்லவும் அவள் சிரிச்சுக்கிட்டே, அப்போது நீங்கள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்களா அண்ணி அப்படின்னு கேட்டா. கண்டிப்பா. அப்போ குட்டி பாப்பா அப்படின்னு கேட்க கௌரி சிரிச்சுக்கிட்டே, அடிப்பாவி, அதில் மட்டும் கரெக்டாக இரு அப்படின்னு சொல்லி, சரி வா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லி அவங்க ஒரு இடத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. நல்லா ருசித்து சாப்பிட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஆடி படியில் நின்றுட்டு ஆஜோன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் சிரித்தான். அவனோட சாய்ஸ் கரெக்டு தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். மறுபுறம் ஆதவ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தான். அப்போது நாளைக்கு தான் வீட்டுக்கு போகிறத பற்றி சொல்லிகிட்டு இருந்தான். இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டு, அது சரி, ஏண்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ மிஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க, பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். ஆமாம், உனக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கால, அவனையும் எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ கூட, உன்ன மாதிரியே இருப்பேன்னு சொல்கிற, ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிருக்க, எங்களுக்கு கண்டிப்பாக அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஃப்ரெண்டில் ஒருத்தன் சொன்னான். இதை கேட்ட இன்னொருத்தன், ஆமாம், இவன் ஒருத்தனை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியல, அவன் எப்படி இருக்க போகிறான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்க ஆதவ் சிரிச்சுக்கிட்டே, ஏண்டா உனக்கு நான் மட்டும்தான்டா ரொம்ப பேசுவேன், நல்லா பேசுவேன், ஆனால் அவன் ஒரு அப்ராணி, வாயிலா பூச்சி, ஆனால் ரொம்ப புத்திசாலி, பயங்கரமான திறமைசாலி. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். யாரோட ஐடி கம்பெனின்னு தெரியுமா? யுவராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஹச்ஆராக ஒர்க் பண்ணுறான். அப்போ நீயே யோசிச்சுக்கோ அவன் எவ்வளோ புத்திசாலியாக இருப்பான்னு. இப்போ தான் ரீசனாக மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சிரித்தாங்க. டே போதும்டா, உன் அண்ணனை பற்றி சும்மா பேசிடக்கூடாதே, பக்கமாக ஸ்பீச் கொடுக்குற. சரி, கண்டிப்பாக நாங்கள் மீட் பண்ணுறோம். நாளைக்கு ஊருக்கு கிளம்புறல உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆதவ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான். மறுபுறம் பிரசாந்த் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருந்தான். அன்னை பெருசாக எந்த கேஸும் வரல. அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க பாதி பேருமே சும்மா தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பிரசாந்துக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதில், சார் நான் ஒரு ஆபத்தில் மாட்டியிருக்கேன் சார், தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க சார், தயவு செஞ்சு இந்த லொக்கேஷனுக்கு வாங்க ப்ளீஸ், நாங்கள் எங்கே இருக்கோன்னு எங்களுக்கு தெரில, ஆனால் லொக்கேஷன் மட்டும் அனுப்பி வைக்கிறேன், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்ல அறிவிக்கட்ட பிரசாந்த் தனிமையாக இந்த கேஸை நானே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடக்க போகிறது தெரியாமல் தனியால் போனான். இந்த பையன் சொன்ன லொக்கேஷனுக்கு போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அந்த இடம் ரொம்பவே நார்மலாக இருந்தது. இதை பார்த்த பிரசாந்த் செம கடுப்பானார். சரி, திரும்பியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது தான் பின்னாடி பிரசாந்த் ஐயா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுது. பிரசாந்த் திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு பையன் ஒரு கையில் அருவாவோட நின்றுட்டு இருந்தான். இன்னொருத்தன் கையில் துப்பாக்கி வச்சுட்டு வெறித்தனமாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க முகத்தில் மாஸ்க் போட்டிருந்ததுனால அவங்க யார் அப்படின்னு பிரசாந்தால் பார்க்க முடியலை. உறவு மலரும்.